டுமாரோ மார்க்கெட் ப்ரெடிக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நிஃப்டி சென்சஸ் அந்த சென்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாளைக்கு ப்ரொடெஸ்ட் இருக்கு, 12th அன்னைக்கு நாளைக்கு ப்ரொடெஸ்ட் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேண்டிலா ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டிலா ஓப்பன் பண்ணா 24,575. ஓகே, நல்லா ஒரு செல்லிங் கேண்டிலா போட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டுக்குள்ளேயே நல்லா ஒரு சைடு வேஸ்லேயே முடிச்சு விட்டான். ஓகே, சைடு வேஸ்லேயே முடிச்சு விட்டான். ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, கிடைச்சது லைவ்ல. பட் அதுவும் சின்ன எஸ்எல்லோட ட்ரை பண்ணோம். பட் எஸ்எல் அடிச்சிருச்சு, நிறைய பேர் புக்கும் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓகே சின்ன ஒரு கேப் அப் ஓப்பன் பண்றான். ஓகே, கேப் அப்னா நம்மளுக்கு 24,530க்கு மேல ஓப்பன் பண்றானா. ஓகே, 24,530க்கு மேல ஓப்பன் பண்றானா நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே கேண்டிலா கொடுத்துறான். மார்னிங் ஒரே கேண்டிலா மேக்ஸிமம் ஏற்றி விட்டுறான மேல ஒரு கேப் அப்ல ஓப்பன் பண்றானா 24,600 வரைக்கும் ஒரே கேண்டிலா ஏற்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு 24,560 540 இதே ஜோன்ல கன்சல்டேஷன் பண்ணிட்டு சைடுஸ்க்கு முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா சிஎஸ் பார்த்தீங்கன்னா அப் சைடு ஏற்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, டவுன் சைடுக்கான வியூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுன் சைடான கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்கு. நிஃப்டி சின்ன கேப் டவுன் ஓப்பன் பண்றானா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24,420 கீழே மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே, 420 மேல கீழே ஓப்பன் பண்றானா கேப் டவுன்ல நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,280 24,260 அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் நடுவில் சின்ன சப்போர்ட்ஸ் இருந்தாலும் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு போவான். ஓகே, சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வருவான். அதேமாரி ப்ளஸ் மார்னிங்கே ஒரே கேண்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பார்த்து கவனமா இருக்கணும். மேக்ஸிமம் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. நாளைக்கு ப்ரொடெஸ்ட் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணுங்க. $24,430 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. மேக்ஸிமம் இது உடைச்சானா ஸ்ட்ராங்கான செல்லிங் வரும் நிஃப்டியில். ஓகே, நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான செல்லிங் வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, லெவல்ஸ் பார்த்து சொல்கிற லெவல்ஸை பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இங்கேருந்து ஒரே கேண்டிலா போடுறானா. ஓகே, 24,400 கீழே ஓப்பன் பண்ணுறானா மேக்ஸிமம் ஒரே கேண்டிலா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் 24,350 எடுக்கிறானா அகைன் செல்லிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள். 24,203 வரைக்கும் வரதுக்கு செல்லிங் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது நிஃப்டிக்கான லெவல். இது சென்சஸ் டைம் பார்த்துலாம். ஓகே, சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப். ஓகே, ஒரு கேப் அப் ஓப்பன் பண்றான் 78,300க்கு மேல ஓப்பன் பண்றானா ஸ்ட்ராங் ஒரு பையிங் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, 78,700 வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல பையிங் ப்ரெஷர் வரும். 78,300 மேல ஓப்பன் பண்ணானா. ஓகே, ரீட்ரெஸ்மெண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணும். ஓகே, ரீட்ரெஸ்மெண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணும். 78,000 ஓப்பன் பண்றானா இங்கேருந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் அகைன் 78,400. ஓகே, அது அப்புறம் தான் நம்ம அப் ட்ரெண்ட் மாறும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பா. அதே மாதிரி கேப் டவுன்ல ஓப்பன் பண்றானா. ஓகே, கேப் டவுன்ல ஓப்பன் பண்றானா 78,000 கீழே ஓப்பன் பண்றானா ஸ்ட்ராங் செல்லிங் வரும் கண்டிப்பா. ஓகே, செல்லிங் எது வரைக்கும் வரும்னா 77,500 வரைக்கும் ஸ்ட்ராங்கான செல்லிங் வரும். ஓகே, எப்பயும் ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுங்க, பிரேக் அவுட்ல எடுக்காதீங்க. ஒரு ட்ரேடர் ஒரு டைப்ல இருப்பாங்க. பிரேக் அவுட் ட்ரேடர் இருப்பாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் இருப்பாங்க. பட் எந்த ட்ரேடரா இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. க்ரூட் ஆயில் வியூவும் பார்த்துலாம். ஓகே, க்ரூட் ஆயில் வியூவும் பார்த்துலாம். க்ரூட் ஆயில் லைவ்லேயே சொல்லியிருந்தோம். ஓகே, க்ரூட் ஆயில் லைவ்லேயே சொல்லியிருந்தோம். ஒரு கேப் ஓப்பன் ஏரியாஸ் இருக்குன்னு லைவ்லேயே சொல்லியிருந்தேன். அதில் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கான். செல்லிங் ஏரியா எங்கேருந்து வரணும் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். 7,962 இந்த ஏரியா உடைக்கிறானா ஸ்ட்ராங்கான செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதேமாதிரி செல்லிங் கொடுத்துட்டான். இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 7,742 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கான். பட் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, டவுன் ட்ரெண்ட் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7,635 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த ப்ரொடெக்ஷனை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோ. ஓகே, பாய் 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 பாய்.